பிரியாணி வாங்கி தரீங்களா இல்லையா பூனைக்குட்டிக்கலாம்? இப்போல்லாம் கண்டுக்கிறதே இல்லையா பூனைக்குட்டிகளை? எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. பூனைக்குட்டீஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது தின்னுட்டு. நல்லா இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம கேட் சேனல் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ்கே சிஸ்டர் பூனைக்குட்டீஸ் நல்லா ஏசியில் தூங்கிட்டு பியூர் பெட்டை காலி பண்ணிட்டு இருக்காங்கோ. ஏன் எஸ்கே சிஸ்டர் ஒரு டவுட்டு, இந்த கேட் ஃபுட்டு வாங்கி நிறைய கொடுக்கக்கூடாது சொல்கிறாங்களே உண்மையா? எஸ்கே சிஸ்டர் ஆமாம், கண்டினியூ அதையே கொடுக்கக்கூடாதான். அப்புறம் கண்டினியூவாக கொடுக்கக்கூடாதான்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாமா? அதாவது சாப்பாடு பால் அது கூட சேர்த்து இது கண்டினியூ கொடுத்தா. முன்னெல்லாம் நான் கொடுத்ததில்ல, ஆனால் இப்போ கொடுக்குறேன், அதான் கேட்டேன். முன்ன கேட்டெல்லாம் சாப்பிடாது, இப்போவும் டைகர் மட்டும் சாப்பிட்றான், மற்றதெல்லாம் சாப்பிடாது. மில்க்கு அண்டு ரைஸில் நடுவில் கொடுக்கணுமா? ஓகே ஓகே ஓகே. ஸ்நாக்ஸ் மாதிரி. ஏன் அது ஏதோ ஃபிஷ்ஷில் அதில் தானே செய்கிறாங்களாம், அப்புறம் என்ன? பூனைகளுக்குன்னு தயார் பண்ணது தானே எஸ்கே சிஸ்டர். ஹெல்த் எப்படி இருக்குது எஸ்கே சிஸ்டர், பரவாயில்லையா? மில்க்கு அந்த ரைஸில் நடுவில் கொடுக்கணுமா? எஸ்கே சிஸ்டர், எங்கள் வீட்டு பூனை வெறும் பியூர் பட்டு தான் கேட்குது, சிக்கன் கூட திங்க மாட்டேங்குது. அது சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அதுதான் சாப்பிடும். அது சாப்பிட்டா ஒன்றும் இல்லை தானே. அதான் இடையில ரைஸு மில்க்கு அதுவாக போய் சாப்பிட்டுக்கிறோம்ல, அது கூட இது சேர்த்து சாப்பிடும். வெயில் அடித்து கொளுத்துது, சென்னையில் எப்படி இருக்கு? உட்கார முடியலப்பா, இப்போவே இப்படி இருக்குது. எஸ்கே பெர் வீக் 3 days, பெர் டே 2 times தான் கொடுக்கணுமா? பெர் வீக் 3 days, பெர் டே 2 times. சரி சரி, 2 times தான் இந்த இவ்வளோ கொடுக்கலாமா? ஏதோ கிராம் கணக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்டே கண்டினியூவாக கொடுத்தா அந்த இஷ்யூ வரும் போல். அது வெளியே போய் அவங்க சாப்பிட்றாங்கல்ல, வெளியே சுற்றிட்டு வருவாங்கல்ல, இப்போ அவங்க கேட்டலாம் அந்த மாதிரி டைகர் எல்லாம் வெளியே தான் போயிட்டு வருவான், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாப்பாடும் பால் எல்லாம் இடையில குடிக்கிறாங்கல்ல. நீங்கள் எப்படி இருக்கீங்க? கேட்டுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு ரேட்டு தான். ரேட்டா? ரேட்டே எங்கள் வீட்டில் இல்லை இப்போ, முன்னெல்லாம் இருக்கும். இது பிடிச்சாலும் திங்காது, விளையாடிட்டு செத்தோன்னு அப்படி போட்டுரும் என்னோட பழைய பூனைங்கள்லாம்.